வணக்கம் நண்பர்களே. மறைந்த முதல்வர் திமுகவினுடைய தலைவர் கருணாநிதியினுடைய நினைவு தினம் என்று அவரை பற்றிய சில விமர்சனங்களை வைக்கிறேன். அதில் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் நாகரிகமாக மாற்று கருத்துக்களை தெரிவிங்கள். அவர்கள் நாகரிகமாக என்று சொல்கிறேன் ஏனென்றால் எனக்கு தெரியும் அவர்கள் எப்படி விமர்சனம் வைப்பார்கள் என்று. ஆனால் உண்மையை சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் நல சங்கத்தில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகமாக இதை மாற்றும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? 5 தலைவர்கள். அதில் ஒருவர் ஈவிகே சம்பத், மறைந்த ஈவிகேஎஸ் இளங்கோவன், ஈரோடு எம்எல்ஏ, பெரியாருடைய பேரன். ஈவிகே சம்பத் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்பட்டவர். அறிவார்ந்த தளங்களில் இயங்கிக் கொண்டிருந்த கருத்தாளமிக்க சித்தாந்தங்களை தங்களுடைய பேச்சுரைகளில் கொண்டிருந்தவர்களை ஒரு களமாக அமைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார்கள். அந்த 5 தலைவர்களில் ஒருவரான ஈவிகே சம்பத் ஏன் கருணாநிதியை விட்டு விலகினார்? நீங்கள் எல்லோரும் ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறை மிகுந்த பேச்சாற்றல் மிக்கவராக நீங்கள் கருணாநிதியை அறிகிறீர்கள். அப்படிப்பட்டவர் ஒரு நல்ல பேச்சாற்றல் உள்ள ஒருத்தரை நம்ம கட்சியிலே வச்சுக்கலாமேன்னு அவர் நினச்சிருக்கலாம்ல. ஏன் செய்யலை ஈவிகே சம்பத்? எது தடுத்தது? அண்ணா உருவாக்கிய அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த தலைமைக்கு வரும்பொழுது கருணாநிதி தலைமையில் தான் வந்தது. கருணாநிதி உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்று வரை, உதயநிதி வரை அதை வழிநடத்தி வருகிறார்கள். அண்ணா உருவாக்கியது அல்ல. எப்பொழுதோ திராவிட முன்னேற்ற கழகத்தால் நிராகரிக்கப்பட்டவர் தான் கருணாநிதி. சம்பத் ஏன் ஏற்றுக்கலை? இவருடைய நடைமுறை என்ன? இவருடைய சித்தாந்தம் என்ன? தரம் தாழ்ந்த சமூக விரோதிகளை எல்லாம் கூட்டமைத்து இவர்